ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்கள் மத்தியான சமையலில் என்ன பார்த்திங்கன்னா, பல தானியம் நான் போட்ட ஒரு குழம்பு ரெடியாக போகுது. இது என்னென்ன தானியம்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை, அதாவது மூக்கடலை, அப்புறம் பட்டாணி, பாசிப்பயிறு, டபுள் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, அது டபுள் பீன்ஸு, வேர்க்கடலை கொஞ்சம், ராஜ்மா, சிவப்பு காராமணி, வெள்ளை காராமணி, இத்தனை ஐட்டம்லாம் போட்டிருக்கோம். இத்தனை பொருள் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் நிறைய போட்டால் கலந்துடும். கடுகு, சீரகம், வெந்தயம். இந்த சிறுதானியங்களோட எனக்கு என்ன காய் போடுறோன்னா, கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, 2 கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் போட்டு வெங்காயம் போடலாம். கூட பத்திரமா பண்ணணும், ஏன்னா சீக்கிர போடணும். வெங்காயத்தை கொஞ்சம் முதல்ல வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு காய் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து டைம் எடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த சிறுதானியம் வந்து ரொம்ப சத்து நிறைந்தது. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம், இல்லையா மத்தியான சமையலுக்கு ஒரு குழம்பா செய்யலாம். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றது உடம்பு ரொம்ப நல்லது. எல்லா சிறுதானியங்களும் சேர்ந்துருக்குதுங்க. வெங்காயம், தக்காளி வதக்கியாச்சு. கத்திரிக்காய் போட்டிருக்கோம். அப்புறம் கருணக்கிழங்கு எல்லாத்தையும் பொடி பண்ணி எல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச அனைத்து அந்த காயெல்லாம் வேக வச்ச தானியம் வேக வச்சதை இது போட்டுருவோம். தானியத்தை வேக வச்சு எடுத்தாச்சு. பல வகை தானியம். அதில் வந்து வணக்கிற கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து புளி வந்து கடையில் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு, புளி, அப்புறம் மிளகாத்தூள், தேவையானது மிளகாத்தூள் போட்டுக்கங்க. அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் தேங்காய் பால் தான் போடுவோம். தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காயை விழுதா போடலாம், அதுக்கு ரொம்ப திக்காழி நல்லா இருக்குது. அதுக்கு தேங்காய் பால் ஊற்றினா நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எடுத்துருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். இது பல வகை தானியம்னா எல்லா சத்தும் ஒன்றா சேரும். குழந்தைகள் நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ புளி கரைசல்லாம் ஊற்றிட்டு, தேங்காய் பால் ஊற்றிட்டு, குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சா கூட போதும். ஒரு விசில் வச்சா போதும். போட்டாச்சு. தேங்காய் பால் ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணி இல்லாமல் மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புளி கரைசல் முடிஞ்சது. பல வகை தானிய குழம்பு. சிறுதானியம் எல்லாம்
சிறுதானிய குழம்பு ரெடி ஆச்சு. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஏதாவது வத்தல் இல்லை அப்பளம் ஏதாவது பொரிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து வெயிட் அதாவது ஒரு விசில் வைக்கலாம், இல்லைன்னா வெறும் தட்டு போட்டு கூட வைக்கலாம். ஏன்னா தானியெல்லாம் வேக வச்சாச்சு. கத்திரிக்காவும் அந்த கிழங்கு தான் வேகணும். அது நீங்கள் எப்படி பார்த்து வைக்கிற மாதிரி இருந்தால் வெயிட் போடாமல் கூட குக்கரில் மூடி வைக்கலாம்.